நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் 1 மணி, பிற்பகல் 1 மணி. முக்கியமாக ட்ரம்பினுடைய இந்த போர் எங்கே கொண்டே முடிய போகிறது என்பது இராணுவ ஆய்வாளர்களாலே குறிப்பிட முடியாத ஒரு விஷயம். ஆனால் இந்த போரை வைத்து அவர் பணம் சம்பாதிக்கிறார். ஏனெனில் அவர் ஒரு பிசினஸ் மேன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த போரை வைத்து அவர் பணம் சம்பாதிக்கின்றார் என்று நேரடியாகவே குறிப்பிடுகின்றார்கள். இது தொடர்பான முழுமையான விஷயங்களை நாம் பார்ப்போம். இராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயங்கள் என்ன? ஈரானுடனான ஒப்பந்தம் விரைவில் ஏற்பட உள்ளதாகவும், இன்று திங்கட்கிழமை புதிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை நேற்று மாலை செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். திங்கட்கிழமை அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர், இந்த நாட்களில் நாங்கள் எந்த ஒரு தூதுக்குழுவையோ வரவேற்கவோ அல்லது வேறொரு நாட்டின் விருந்தினராக செல்லவோ போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதிய பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் என்ன? ட்ரம்ப் என்ன சொன்னார்? நியூ ஜெர்சியில் வார இறுதி விடுமுறையை கழித்துவிட்டு வாஷிங்டன் திரும்பிக் கொண்டிருந்த பொழுது பிளைட்டில் வைத்து செய்தியாளர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, ஈரானின் மீது நடத்தவிருந்த மிகப்பெரிய தாக்குதல்களை ரத்து செய்த பிறகு திங்கட்கிழமை அன்று புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் எங்கு நடைபெறும் அல்லது அதில் யார் பங்கேற்பார்கள் என்பது குறித்த விவரங்களை அவர் தெரிவிக்கவில்லை. ஈரானுடனான ஒப்பந்தத்துக்கு ஏதேனும் காலக்கெடு இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை. இதற்கு பதிலாக ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன், மக்களை கொள்ள விரும்பவில்லை, ஏனெனில் மக்கள் இறக்கிறார்கள், பலர் இறக்கிறார்கள், அதை நான் விரும்பவில்லை என்று மட்டும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீது அமெரிக்கா திட்டமிட்டிருந்த தாக்குதல் 2ஆம் உலக போருக்கு பிந்தைய மிகப்பெரிய தாக்குதலாக இருந்திருக்கும், ஆனால் அதை ரத்து செய்ய தான் முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை மற்றும் இறுதியில் ஈரானை அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்றுவது, இதைத்தான் திருப்பி 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 சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் விரைவில் ஏற்பட உள்ளது என்று ட்ரம்ப் தான் சொல்கின்றார், ஈரான் சொல்லவில்லை. குயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் கிராஃப்ட் என்னுடைய அமைப்பின் நிர்வாக துணை தலைவர் ட்ரீட்டா ஃபார்சி தெரிவிக்கும் பொழுது, ஈரான் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதும் பிறகு அவற்றை ரத்து செய்வதுமாக ட்ரம்ப் தொடர்ந்து செயல்படுவது பேச்சுவார்த்தை மூலம் போரை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு சலிப்பூட்டும் நடைமுறையாக மாறிவிட்டதாக கருதுவதாகவும் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் மீதான நம்பகத்தன்மை முழுமையாக இழக்கப்படுகின்ற ஒரு ஒப்பந்தத்தில் இருப்பதற்கான ஒரு கேள்விக்குறியாக இது இருக்கிறது என்றும், சலுகைகள் மீதான நம்பகத்தன்மையையும் கேள்விக்குறியாக்குகிறது என்றும், அச்சுறுத்தலின் நம்பகத்தன்மை குறைந்து விடுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனில் உள்ள மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த ராஜதந்திர ஆய்வாளர் அலன் தெரிவிக்கும் பொழுது, ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் நேரடியாக அமெரிக்கா கூறுவது எதையும் நம்ப முடியாது, அதனுடன் நேரடியாக பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்று ஈரான் முடிவு செய்துள்ளதாக அவர் விளக்கியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையின் எதிர்கால நிர்வாகம் குறித்து தெஹ்ரான், ஓமான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஞாயிற்றுக்கிழமை கூறியதாக ஈரான் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து மார்ச் மாத ஆரம்பத்தில் இந்த நீரிணையை மூடியது. ஜூன் 17 அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வரை சில கப்பல்களை மட்டுமே காசு வாங்கி கொண்டு ஈரான் அனுமதித்தது. இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த தெளிவற்ற வாசகங்கள் காரணமாக கப்பல் எந்த பாதையை பின்பற்ற வேண்டும் என்பதில் சர்ச்சை எழுந்தது. ஓமான் பக்கம் பாதையா, ஈரான் பக்கம் பாதையா என்று. ஓமான் பக்கம் போனால் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. மீண்டும் இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு விட்டது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக ராஜதந்திர நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் இப்னு ஃபர்ஹான் அல் சவுத் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோர் தொலைபேசியில் பேசியதாக ஈரான் ஊடகம் தெரிவிக்கிறது. மாறி மாறி இவ்வாறே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, ட்ரம்பினுடைய எண்ணம் என்ன? ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் பேரழிவு மிக்க நடவடிக்கைக்கு பல பத்தாண்டுகள் கழித்து காபூலில் இருந்து அமெரிக்க படைகள் குழப்பமான முறையில பின்வாங்கின. இந்த மாதம் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் பின்வாங்கி. அதே தவறுகளையே மீண்டும் செய்து வருகின்றார் ட்ரம்ப். நியூயார்க் நகரம் மற்றும் வாஷிங்டன் டிசி மீது 2001 செப்டம்பர் 11 தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, நேட்டோவுடன் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு
நேட்டோ ஆதரவோடு ஆப்கானிஸ்தான் மீது மிகப்பெரிய படையெடுப்பும் ஆக்கிரமிப்பும் நடந்தது. அது ஒரு பெரும் தோல்வியாக பரவலாக வரலாற்றில் இப்பொழுது இருக்கிறது. இதுல 2400க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் மற்றும் 450 பிரிட்டிஷ் படைகள் உயிர்கள் பறிக்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களையும் இந்த ஆப்கானிஸ்தான் யுத்தம் பலிகொண்டது. அல்கொய்தா தோற்கடிக்கப்பட்ட போதிலும் 2021 மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலிபான் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் ஆப்கானிஸ்தானில் அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். மேற்கத்திய தலையீடு சிந்திக்கப்படாத, அதாவது நன்கு சிந்திக்கப்படாத மேற்கத்திய தலையீடு மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இது ஆரம்பித்தது. வியட்நாம் போரின் பொழுது முதலில் உருவாக்கப்பட்ட முடிவில்லா போர் என்ற சொல் தொடரின் ஒரு முன்மாதிரியாக ஆப்கான் போர் இருந்தது. ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்து பின்வாங்கி விட்டார்கள். நிறைய பேரை கொண்டு குவித்து விட்டார்கள். நியாயமான காரணம், வரையறுக்கப்பட்ட அடையக்கூடிய இலக்குகள் மற்றும் வெளியேறும் திட்டம் எதுவும் இல்லாமல் முடிவில்லாத போர்களில் அவசரமாக இறங்க தூண்டப்படும் அரசியல்வாதிகள் மற்றும் தளபதிகளுக்கு ஆப்கான் போர் ஒரு நல்ல எச்சரிக்கையாக இருந்தது. ஆனால் வருந்தத்தக்க வகையில் இந்த முடிவில்லா போர் பாடத்தை ஈராக்கிலே மீண்டும் புதிதாக கற்க வேண்டியிருந்தது அமெரிக்கர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும். 2003 அமெரிக்காவும் இங்கிலாந்தும் படையெடுத்து ஒரு அற்பமான பலனுக்காக பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டு 2011 வெளியேறின. மீண்டும் ஒருபோதும் போர் இல்லை என்பதே அப்பொழுது உணர்ச்சி மிக்க முழக்கமாக இருந்தது. ஈரானை தாக்க டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த புரிந்து கொள்ளப்பட முடியாத முட்டாள்தனமான முடிவுக்கு பிறகு அதே பேரழிவு தரும் போக்கு இப்பொழுது மீண்டும் நிகழ்வதாக தெரிகிறது என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஒரு சிறிய ஒரு டூர் போலத்தான் இந்த யுத்தம் என்று குறிப்பிட்ட போர் 6வது மாதத்தில் நுழைந்திருக்கிறது. வேகமாக தீவிரமடைகிறது. ஒரு முடிவில்லா தன்மையை கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை மீண்டும் நிகழ்வது எல்லா நியாயங்களையும் மீறிக்கொண்டிருக்கிறது. போருக்கான உடனடி காரணங்கள் என்னவென்று ட்ரம்புக்கே தெரியவில்லை. வெளிப்புற அச்சுறுத்தல்களின் அளவு மற்றும் வீச்சு குறித்து அமெரிக்காவின் தொடர்ச்சியான மிகைப்படுத்தல்கள் மற்றும் தவறான புரிதல்கள், அரசியல் நேர்மையின்மை, அறியாமை மற்றும் தவறான இலட்சியவாதம் ஆகியவற்றோடு இது கலந்திருக்கிறது. இதற்கு பதிலே இல்லை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா சந்தித்த கொடூரமான அனுபவத்தை நினைவு கூர்ந்த ஹெல்மன் மற்றும் காபூலில் உள்ள அமெரிக்க படைகளுக்கு குடிமை ஆலோசகராக பணியாற்றிய தேசிய போர் கல்லூரியின் பேராசிரியர் காடர் மல்காசியன் சொல்கின்றார், ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக படைகள் வைத்திருந்ததன் அடிப்படை காரணம் எதுவுமே இல்லை. மீண்டும் ஆப்கானிஸ்தான் சர்வதேச பயங்கரவாதத்திற்கான பாதுகாப்பான புகலிடமாக மாறிவிடும் என்கின்ற குற்றச்சாட்டு குறைபாடு உடையது. அப்படி எதுவுமே நடக்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானை தளமாக கொண்ட எந்த ஒரு குழுவும் அமெரிக்காவுக்கு எதிராக எந்தவித பயங்கரவாத செயலையும் செய்யவில்லை என்று மல்காசியன் எழுதுகின்றார். வாஷிங்டன் இந்த போருக்காக ஏறக்குறைய ஆப்கானிஸ்தான் போருக்காக $1 டிரில்லியன் செலவிட்டது. 7,75,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். எல்லாம் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு மாயையாகவே தெரிந்தது, ஒரு அச்சுறுத்தலாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் தோல்வி அடைந்து திரும்பினார்கள். 5 ஆண்டுகள் கழித்து ஆப்கானிஸ்தானில் மீண்டும் ஒரு புகலிடம் உருவாக கூடும் என்ற மிகப்பெரிய ஆபத்து அங்கே இல்லை. ஆனால் தற்பொழுது முடிவில்லாத போரினால் மனித உயிர்கள், நிதி, புவிசார் அரசியல் ரீதியான நீண்டகால பாதிப்புகளை தற்போதைய அரசாங்கங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. சதாம் ஹுசைன் ஆட்சி நிர்வாகத்திடம் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள், வேதியியல் மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் கையிருப்பு இருந்ததாகவும் அணுகுண்டை அவர் உருவாக்க முயன்றதாகவும் 2002 ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் முன்வைத்த வாதம் பொய்யானது என்று பின்பு நிரூபிக்கப்பட்டது. மிகப்பெரிய அழிவோடு அவர்கள் திரும்பினார்கள். புஷின் பயங்கரவாதத்துக்கு எதிரான உலகளாவிய போர் என்ற மிகப்பெரிய முடிவில்லாத போர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மிகப்பெரிய செலவு ஆகின. பிரவுன் பல்கலைக்கழகத்தின் போர் செலவுகள் திட்டத்தின்படி 2001 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் ஈராக், ஆப்கானிஸ்தான், சிரியா, யமன் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிந்தைய நேரடி வன்முறைகளால் கிட்டத்தட்ட 9,40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலும் போர் நடந்த பகுதிகளில் 38 லட்சம் பேர் உயிரிழந்தார்கள், மறைமுகமாக உயிரிழந்தார்கள். பயங்கரமான இந்த நிகழ்வுகளின் அழுத்தத்துக்கு மத்தியில் எடுக்கப்பட்ட போர் மற்றும் அமைதி தொடர்பான முடிவுகள் பிற்காலத்தில் விமர்சிப்பது எளிது. ஆனால்
அழிந்ததுதான். அரசியல், இராணுவ மற்றும் வணிக நோக்கங்களை, அதாவது வர்த்தக நோக்கங்களை நேர்மையற்ற முறையில் முன்னெடுப்பதையும், உளவு தகவல்கள் மற்றும் பொது கருத்தை தங்களுக்கு சாதகமாக வளைப்பதையும், இந்த அரசியல்வாதிகளை வளைப்பதையும் அரசியல்வாதிகள் செய்வது மன்னிக்க முடியாத குற்றம். இருப்பினும் மறைமுக நோக்கங்கள் ஏதுமின்றி தொடங்கப்பட்ட போர் ஏதேனும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஜனநாயகத்தை ஆதரிக்கவும், கம்யூனிசத்தின் பரவலை தடுக்கவும், நம்பகத்தன்மை இழந்த டொமினோ கோட்பாடு அல்லது சங்கிலி தொடர் வீழ்ச்சி கோட்பாடு அடிப்படையில் வியட்நாம் போரில் ஈடுபட்டதாக அமெரிக்கா வாதிட்டது. ஆனால் அந்த போர் அமெரிக்காவின் தனித்துவமான மேலாதிக்க உணர்வு, அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டும் நோக்கத்தை பெரிதும் கொண்டிருந்தது. அதிலும் அவர்கள் மிகப்பெரிய செலவை ஏற்படுத்தி மிகப்பெரிய தோல்வியை உருவாக்கினார்கள். ட்ரம்புக்கு முன்னிருந்த புஷ்ஷை போலவே ட்ரம்பும் இஸ்ரேலின் தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகவும் ஈரானிய அச்சுறுத்தலின் உடனடி தன்மையையும் அதன் இருப்புக்கே அச்சுறுத்தலான தன்மையையும் பெரிதும் தெரிந்தே மிகைப்படுத்தி சொல்கின்றார்கள். வேண்டுமென்று மிகைப்படுத்தி சொன்னார்கள். 2003 ஈராக்கை போலவே ஈரானிடமும் அணு ஆயுதங்கள் இல்லை, மேலும் அவற்றை வாங்காது முயற்சிக்கிறது என்பதற்கோ அல்லது சமீபத்தில் முயற்சித்தது என்பதற்கோ உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. இங்கே ஒரு முரண்பாடு மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு மீண்டும் ஒரு முறை, அதாவது அமெரிக்கா, அச்சத்தோடு நிழல்களோடு மோதிக்கொண்டிருக்கின்றார். உண்மையான மோதல் இல்ல, நிழல்களோடு மோதிக்கொண்டிருக்கின்றார். வெனிசுவேலா, கியூபா, கொலம்பியா, பனாமா, கிரீன்லாந்து போன்ற பலவீனமான அண்டை நாடுகளிடம் ட்ரம்ப் காட்டுகின்ற மிதமிஞ்சிய விரோத போக்குக்கும் ஒரு முக்கியமான காசு பண்ணும் நோக்கம் இருக்கிறது. மேற்கு அரைக்கோளத்தை கண்காணிக்கின்ற ஒரு தனித்துவமான பணி மற்றும் உரிமை அமெரிக்காவுக்கு உண்டு என்ற அடிப்படை கட்டுக்கதையில் தான் இது வேரூன்றி இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தை அது பின்னர் உலகின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறது. அந்த பேராசைதான் ஈரானோடு தற்பொழுது இருக்கின்ற இந்த மிகப்பெரிய போர். ட்ரம்ப் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் ஆதிக்கத்தை செலுத்த முற்படுகின்றார். அவர் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்துகின்ற போர்களை பணமாக்க முயன்றிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை மீதான அவரது கவனம் மீண்டும் அதிலிருந்து பணம் பெறலாம் என்பதுதான். பாதுகாப்பு கொள்கையும் நிதி மற்றும் வணிக நலன்களும் எவ்வாறு தவிர்க்க முடியாமல் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன என்பதை இந்த போர்கள் நிச்சயமாக மனித உலகத்திற்கு காட்டிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே இது பணம் பண்ணும் ஒரு விஷயமாகவே ட்ரம்ப் இப்பொழுது இந்த போர்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது இராணுவ விமர்சகர்களின் கருத்து. நல்லது நண்பர்களை, மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் விரிவான தகவல்களோடு. மிக நன்றி.